எல்லாருக்கும் வணக்கம். எண்களின் உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க பாருங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஒரே குழப்பமா சிதறி கிடக்குது. இதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா? வாங்க, இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் எப்படி ஒரு ஆர்டர் கொண்டு வர்றதுன்னு நாம ஜாலியா கத்துக்கலாம். அடடா, இங்க பாருங்களேன், நம்பர்ஸ் எல்லாம் கண்டபடி சிதறி கிடக்கு. 8 ஒரு பக்கம், 45 இன்னொரு பக்கம், 3, 99, 12ன்னு ஒரே கன்ஃபியூஷன். இது ஒரு பசில் மாதிரி இருக்குல்ல. நம்மளோட வேலையே இந்த கழிஞ்சு போன நம்பர்ஸ அழகா வரிசைப்படுத்துறது தான். சோ இந்த கன்ஃபியூஷனை எப்படி சரி பண்றது? இதுக்கு ஒரு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம கிட்ட அதுக்கு சூப்பரான டூல்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த குழப்பத்தை சரி பண்ண நம்ம கிட்ட ரெண்டு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒன்னு ஏறு வரிசை, இன்னொன்னு இறங்க வரிசை. வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போறது, அப்படியே படிக்கட்டுல ஏறுற மாதிரி. இறங்கு வரிசைனா அதுக்கு நேர் உல்டா, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வர்றது, படிக்கட்டுல இறங்குற மாதிரி. ஈஸி தானே? ஏறு வரிசைனா ரொம்ப சிம்பிள்ங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கட்டுல ஏறி போற மாதிரி சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூக்கு போகணும். அவ்வளோதான் மேட்டர். இப்ப இறங்கு வரிசை. இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க நாம மலையோட உச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பெரிய நம்பர்ல ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சின்ன நம்பருக்கு இறங்கி வரோம். 10, 9, 8ன்னு கவுண்ட் பண்ற மாதிரி. சரி, இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி செய்யறது? வாங்க ஒரு உதாரணத்தோட நேரடியாவே செஞ்சு பாத்திரலாம். ஓகே, நம்மளோட சேலஞ்சுக்கு ரெடியா? இங்க பாருங்க, 25, 7, 42, 11ன்னு 4 நம்பர்ஸ் இருக்கு. இத நாம இப்போ ஏறு வரிசையில அடுக்கணும். எப்படி பண்ணலான்னு ஒன்னா யோசிக்கலாமா? சரி, முதல்ல என்ன பண்ணணும்? இருக்கிறதுலே ரொம்ப சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். எது? கரெக்ட், 7. ஓகே, 7 முதல்ல எடுத்து வச்சாச்சு. இப்ப மீதி இருக்கிறதுல எது சின்னது? 11. சூப்பர். அதுக்கடுத்தது 25. கடைசியா மிச்சம் இருக்கிறது 42 தான். பாத்தீங்களா, எவ்வளவு ஈஸியா வரிசைப்படுத்திட்டோம். அருமை, நாம கரெக்டா பண்ணிட்டோம். சரியான ஏறுவரிசை 7, 11, 25, 42. இப்ப பாருங்க, இந்த வரிசை எவ்வளவு நீட்டாவும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கு. இந்த மெத்தட் சின்ன நம்பர்ஸ்க்கு மட்டும் இல்ல. 10,000, ஏன் 1,00,000 எவ்ளோ பெரிய நம்பர் வந்தாலும் இதே ஃபார்முலா தான். பேசிக்ஸ் என்னைக்கும் மாறாது. சரி, இப்போ கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ இறங்கு வரிசையில அடுக்கி பார்க்கலாமா? நம்ம கிட்ட 6,200, 4,100, 8,500 இருக்கு. இறங்கு வரிசைனா என்ன ஞாபகம் இருக்கா? ஆமா, பெருசுலேருந்து சின்னது. அப்போ இதுல எது பெரிய நம்பர்? சந்தேகமே வேண்டாம், 8,500. சரி, அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் எது? 6,200. அப்போ கடைசியா வர்றது 4,100. அவ்வளவுதாங்க. நம்பர்ஸ் பெருசானாலும் ரூல்ஸ் ஒண்ணுதான். ஓகே, இந்த மாதிரி நம்பர்ஸ ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு மாத்துறதுனால நமக்கு என்ன யூஸ்? நிஜ வாழ்க்கையில இது எங்கேயாவது உதவுமா? வாங்க அதையும் பாத்திரலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல்ல அசெம்பிளில உயரத்துக்கு ஏத்த மாதிரி நிக்கிறமே, அது என்ன? ஏறு வரிசை. ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு சொல்றமே, அது இறங்கு வரிசை மாதிரி தான். ஒரு கடைக்கு போனா விலை கம்மியான பொருள்ல இருந்து விலை அதிகமான பொருளை பாக்குறது, கேலண்டர்ல தேதிகள்னு நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இந்த ஆர்டரிங் ஒழிஞ்சிருக்கு. அப்போ விஷயம் என்னன்னா, நம்பர்ஸ்க்கு நம்ம ஒரு ஒழுங்கு கொடுக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. எது பெருசு எது சின்னசுன்னு கம்பேர் பண்றதுக்கும் ஒரு முடிவெடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ நாம எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். இனி உங்க டர்ன். ஒரு சின்ன சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா? இதோ உங்களுக்கான புதிர். 7,000, 950, 4,250, 8,100. இந்த 4 நம்பர்ஸையும் உங்களால இறங்கு வரிசையில அடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு முயற்சி பண்ணி பாருங்க. நீங்களும் நம்பர்ஸ் வரிசைப்படுத்துறதுல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடலாம்.